نبينا محمد وعلى آله وصحبه أفضل الصلاة وأتم التسليم أما بعد قال الله تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين صدق الله العظيم கண்ணியமான சகோதரர்களே, அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அருட்பெரும் அருள் சிறப்புமிக்க ரமதானுடைய மாதத்தின் மிக முக்கியமான ஒரு இரவிலே அல்லாஹ்வுடைய மாளிகையிலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நலவுக்காக வேண்டி எம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமதானுடைய மாதத்தின் கடைசி பகுதியின் ஒற்றைப்படையான இரவுகளில் லைலத்துல் கத்ரை தேடிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அந்த அமைப்பிலே நாம் இருக்கக்கூடிய இரவு 27ஆம் இரவு லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்தவர்களாக அமல் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மைக்கும் அல்லாஹ் தரக்கூடிய கூலி என்ன தெரியுமா? 1000 மாதங்கள் செய்தால் என்ன கூலி அல்லாஹ் தருவானோ அந்த கூலியை அல்லாஹ் ஒரே ஒரு இரவில் தருகிறான். அது புனித லைலத்துல் கத்ர் இரவில் மட்டும்தான். எனவே வல்லவன் அல்லாஹ் இந்த இரவு லைலத்துல் கத்ர் இரவாக இருக்குமாக இருந்தால் அந்த பாக்கியத்தை பெற்றவர்கள் எம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ரமலானுடைய மாதம் மிக வேகமாக என்னை விட்டு கழிந்து போய்கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலே அல்லாஹ் தரக்கூடிய மிக பெரும் ஒரு பாக்கியமான ஒரு சந்தர்ப்பம் தான் ரமலானுடைய மாதம். ஒவ்வொரு வருடமும் நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம். எம்முடைய வாழ்க்கையின் பரிசுத்தத்துக்காக அல்லாஹ்வின் பக்கம் அவசரமாக நெருங்குவதற்குரிய மிக பெரும் ஒரு வழிதான் இந்த ரமலானுடைய மாதம். ஒவ்வொரு வருடமும் ரமதான் வருகிறது, போகிறது. எம்முடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை உண்டாக்கி இருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டிய கடமை இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான் என்னை பார்த்து, வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத் வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத். ஒவ்வொரு ஆத்மாவும் நாளை மறுமைக்காக வேண்டி எதை முற்பூட்டி அனுப்பி வைத்திருக்கிறது என்பதை அவரவர் பார்க்கட்டும் என்று அல்லாஹ் சொல்றான். எம்முடைய கழிந்த காலங்களை பார்க்க வேண்டிய கடமை எம்முடைய கடமை. ஏனென்றால் எம்முடைய முடிவும் அதுதான். அந்த கழிந்த காலங்களில் என்னவெல்லாம் செய்தோமோ அதைத்தான் நாளை மறுமையிலே நாம் காண இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் 5 வசியத்துகளை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் அனுப்பி வைக்கிறார். 5 வசியத்துகள். முதலாவது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இஷ்மா ஷி'த ஃபஇன்னக மையத்துன். நபியே, நீங்கள் உலகத்தில் எப்படி வேண்டுமென்றாலும் வாழலாம், ஆனால் நிச்சயமாக நீங்கள் ஒரு நாள் மரணிக்கவிருக்கிறீர்கள். வஹ்பிப் மா ஷி'த ஃபஇன்னக முஃபாரிகு. உலகத்தில் நீங்கள் எப்படி வேண்டுமென்றாலும் வாழலாம் நபியே, நீங்கள் யாரை வேண்டுமென்றாலும் விரும்பலாம். நிச்சயமாக நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ அவர்களை பிரிந்தே ஆக வேண்டும். வஅமல் மா ஷி'த ஃபஇன்னக முலாகி. உலகத்தில் நீங்கள் எந்த அமல் செய்தாலும் சரி, நிச்சயமாக நாளை மறுமையில் அதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த உபதேசம் மிக ஒரு பலமான ஒரு உபதேசம். இது அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டுமல்ல, இந்த உம்மத்துக்கும் அல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய மிக பெரும் ஒரு உபதேசம் தான் இது. நாம் உலகத்தில் எப்படியும் வாழலாம். நல்லவனாக வாழ்ந்தாலும் உலகம் இடம் கொடுக்கும், கெட்டவனாக வாழ்ந்தாலும் உலகம் இடம் கொடுக்கும். ஆனால் நாளை மறுமை என்பது நல்லவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் இடம் கொடுக்கக்கூடிய இடம்தான் நாளை மறுமை. நாளை மறுமையில் எல்லோருக்கும் இடம் கிடைக்காது. இடம் கிடைக்கும், ஆனாலும் வித்தியாசமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய ஒரு பகிரங்கமான ஒரு அறிவித்தல் வரும், வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன். நல்லவர்களை விட்டும் குற்றவாளிகளே நீங்கள் பிரிந்து விடுங்கள். இந்த உலகத்தில் நல்லவர்கள் கெட்டவர்கள்
எல்லோரும் ஒன்றாக வாழலாம். ஆனா நாளை மறுமை என்பது நல்லவர்கள் கெட்டவர்களை விட்டு பிரித்து சுத்தப்படுத்தப்படுவார்கள். அந்த நாள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை நல்லவர்களுடைய பட்டியலிலே சேர்த்து கெட்டவர்களை விட்டும் கலட்டி எடுக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமா? உலகத்தில் எந்த அளவுக்கு நலவுகளை செய்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு செய்து கொள்வதுதான் சகோதரர்களே, தாய்மார்களே, புத்திசாலித்தனம். இந்த உலக வாழ்க்கை கழித்தவர்கள் எத்தனையோ லட்சம் பேர்கள் கபறுகளில் வாழுகிறார்கள். அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் தவிர வேறு யாருக்கும் தெரியாது அவருடைய கபறுகளின் நிலை என்ன. இது போல ஒரு நாள் நிச்சயம் நானும் நீங்களும் சந்திக்கவிருக்கிறோம். சந்திக்கவிருக்கக்கூடிய அந்த நாள் உலகமே ஒன்று சேர்ந்து எம்மோடு இருந்தாலும் சரி, அன்பான மனைவி தலைமாட்டிலே இருக்கிறார் அல்லது கணவன் இருக்கிறான் மனைவியுடைய தலைமாட்டிலே, உறவுகள் எல்லாம் சூழ இருக்கிறார்கள், ஆறுதல்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் யாருடைய ஆறுதல் வார்த்தையும் அந்த நேரத்திலே கேட்க முடியாது. அந்த நேரம் நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்குரிய முடிவுதான் அந்த நேரம் அல்லாஹ் கொடுக்க போகிறான். நாம் நல்லவர்களாக வாழ்ந்திருந்தால், அல்லாஹ் விரும்பக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்திருந்தால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கட்டுப்பாட்டோடு வாழ்ந்திருந்தால், ஹலால் ஹராம் விஷயத்தில் கவனமாக நடந்திருந்தால், எந்த செயலை செய்தால் என்னுடைய ரப்பு கோபப்படுவானோ அந்த செயலை விட்டு தூரமாக இருந்தால் நிச்சயமாக சகோதரர்களே, தாய்மார்களே, அந்த நேரம் யாரும் ஆறுதல் சொல்ல முடியாத நேரம் அல்லாஹ் எமக்கு ஆறுதல் சொல்லுவான். அல்லா தகாஃபு, நீ பயப்பட வேண்டாம், வலா தஹ்ஸனு, கவலைப்பட வேண்டாம், வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதுன், உனக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு நீ சுப செய்தி பெற்றுக்கொள் என்று அல்லாஹ்வுடைய சுப செய்தி வரும். சகோதரர்களே, தாய்மார்களே, அதைத்தான் நாம் எல்லாம் விரும்புகிறோம். அந்த நேரத்தில் அல்லாஹ் எனக்கு சுப செய்தி சொல்ல வேண்டுமாக இருந்தால் அதற்கு தகுதி மிக்கவனாக நாம் உலக வாழ்க்கையை கழிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் தரம் என்ன? எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய ஆரம்பம் எப்படி? இப்போது எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இதற்கு பின்னால் நம்முடைய முடிவு எப்படியாக போகிறது? ஒவ்வொரு மனிதனும் அவருடைய செயலுக்கு ஏற்ப மரணத்தை சந்திப்பார்கள். நல்லவர்களாக வாழ்ந்திருந்தால், யாருக்கு அநியாயம் இல்லாமல் வாழ்ந்திருந்தால், அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகள் சரியாக இருந்திருந்தால், ஏதோ சில தவறுகள் நடந்திருந்தால் அதற்கு தௌபாவோடு மரணிக்கிறார் என்றால், அன்பார்ந்தவர்களே, அந்த மரணம் இருக்கிறதே அதுதான் அல்லாஹ் விரும்பக்கூடிய மரணம். உலகத்தில் நான் எப்படியும் வாழ்ந்து விடலாம் சகோதரர்களே, தாய்மார்களே, ஆனாலும் அல்லாஹ் சொல்லுகிறானே ஒரு வார்த்தை, வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம் அல்லாமல் நீங்கள் மரணித்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அந்த முஸ்லிமாக மரணிக்க வேண்டுமாக இருந்தால், முஸ்லிமாக வாழ்ந்தால் மட்டும்தான் முடியும். சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள், சஹாபி பெண்மக்கள் வாழ்ந்தார்கள். அவருடைய வாழ்க்கையின் லட்சியமே சொர்க்கத்தை அடைவதுதான். இந்த உலகத்தில் கோடீஸ்வரரான சஹாபாக்கள் வாழவில்லையா? ஏழைகள் வாழவில்லையா? சஹாபாக்கள் அதிகமானவர்கள் ஏழைகளாகத்தான் இருந்தார்கள். ஆனாலும் அவருடைய ஏழ்மைகள், வறுமைகள் அவர்களுக்கு சொர்க்கத்துக்கு தடையாக இருக்கவில்லை. அவர்கள் ஏழ்மையாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே அவர்கள் எல்லாம் கோடீஸ்வரர்கள் தான். ஏன்? அவர்களுடைய உள்ளத்திலே இந்த உலகத்தின் பற்று இருக்கவில்லை. இருந்தது முழுக்க ஆகிராவுடைய சிந்தனை மட்டும்தான். எம்முடைய உள்ளத்தின் நிலை என்ன? ஆடம்பரமும் பெருமையும் அகங்காரமும். அப்படித்தான் வாழ வேண்டும். யாரும் என்னை விட மிகைத்து விடக் கூடாது என்றெல்லாம் ஒரு சிந்தனை. அடுத்தவர் மீது பொறாமை, அடுத்தவரோடு போட்டி. அன்பார்ந்தவர்களே, நான் ஒன்றை கேட்கிறேன், இந்த உலகம் போட்டி போடும் அளவுக்கு என்ன தரம் இருக்கிறது? அல்லாஹ்வுடைய பார்வையில் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லவ் கானத் துன்யா தஅதிலு இன்தல்லாஹி ஜனாஹ பஊதா, ஒரு கொசுவுடைய இறக்கை வேறு பெருசா ஒன்றும் சொல்லல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கெல்லாம் விளங்கக்கூடிய ஒரு உதாரணம். பின்னுக்குள்ளவங்களை கொஞ்சம் சைலன்ஸ் ஆகுங்க, பின்னுக்குள்ள சைலன்ஸ் ஆகுங்க, எல்லாரும் முன்னுக்கு வாங்க, நெருக்கமா வாங்க. பின்னுக்குள்ள பெரியவங்க முன்னுக்கு வாங்க, எல்லாரும் அமைச்சையும் மஜ்லிஸ் அழகாக்குங்க. பெருமதியான இன்றைய நாள் லைலத்துல் கத்ர் இரவாக இருக்குமாக இருந்தால் மலக்குமார்கள் இறங்குகிறார்கள் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீணாக்கிடக்கூடாது நேரத்தை. முன்னுக்கு வாங்க.
அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகம் கொசுவுடைய இறக்கைக்கு பெருமதி இருக்குமாக இருந்தால் மா ஸகா காஃபிரன் மின்ஹா ஷர்பத மா, காஃபிர்களுக்கு அல்லாஹ் ஒரு மிடர் தண்ணீர் கொடுக்க மாட்டான். இந்த உலகத்தில் அல்லாஹ் அள்ளி கொடுத்திருக்கிறான் காஃபிர்களுக்கு. ஏன்? அல்லாஹ்வுடைய பார்வையில் பெருமதியற்றது இந்த உலகம், பெருமதியற்றது இந்த உலகம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பறந்து போகிறார்கள். பூமியில நடந்து கொண்டு போன மனிதர் சொல்றார், தாவூதுடைய மகன் சுலைமானுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஆட்சியை கொடுத்திருக்கிறான் சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னதோடு உடனே இறங்கினார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள், மனிதனே, நீ சொன்னீங்க சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ்வுக்கு முன்னால் தாவூதுடைய மகன் சுலைமானுடைய முழு ஆட்சியும் இடம் கொடுக்க மாட்டாது. அந்த அளவுக்கு மகத்தான வார்த்தை நீ சொன்ன சுப்ஹானல்லாஹ்வுடைய வார்த்தை என்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த ஆக்ராவுக்கு முன்னால் இந்த உலகத்துக்கு தரமே கிடையாது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லமௌதிஉ ஸௌத்தின் ஃபில் ஜன்னah கைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா. எந்த உலகத்துக்காக வேண்டி இன்று உயிர் விட்டு உழைக்கிறோமோ, அதுதான் வாழ்க்கை என்ற அடிப்படையில் வாழ்கிறோமோ, அந்த உலகத்துடைய தரம் என்ன தெரியுமா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுவர்க்கத்தை வைத்து பாருங்கள், சுவர்க்கத்திலே ஒரு சாட்டை வைக்கக்கூடிய இடம், அதாவது ஒரு கம்பை வைக்கக்கூடிய இடம் இருக்கிறதே, அந்த ஒரு சிறிய இடம் எவ்வளவு பெருமை தெரியுமா? இந்த உலகம் உலகத்துடைய வஸ்துக்களை எல்லாம் விட சிறந்தது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியாக இருந்தால் இந்த உலகம் அல்லாஹ்வுடைய பார்வையில் பெருமதியே அற்றது. ஆனால் அல்லாஹ் ஏன் பெருமதியாக்கி வைத்திருக்கிறார் தெரியுமா? முஃமின் மறுமைக்காக வேண்டி தயார் செய்கிறானே, முஃமின் சுவர்க்கத்தை சம்பாதிப்பதற்காக வேண்டி கஷ்டப்படுகிறானே, அந்த ஒன்றுக்காக வேண்டி அல்லாஹ் இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தகூமு ஸாஆ ஹத்தா யுகால ஃபில் அர்தி அல்லாஹ் 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 என்று சொல்லும் மனிதன் இருக்கும் வரை இந்த உலகத்தை அல்லாஹ் இயக்கிக் கொண்டிருப்பான். உலகத்தில் யாருமே கிடையாது அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய, ஒரே ஒரு மனிதன் மட்டும்தான் இருக்கிறார் என்று வையுங்கள். அந்த ஒரு மனிதனுக்காக அல்லாஹ் உலகத்தை இயக்குவார். அவ்வளவு பெருமதியானதான் சகோதரர்களே, தாய்மார்களே, நாம் ஒளிந்திருக்கக்கூடிய கலிமா, எம்முடைய தீனுல் இஸ்லாம் அந்த அளவுக்கு பெருமதியானது. எனவேதான் எம்முடைய உயிர் மூச்சாக இருக்க வேண்டும் இஸ்லாம். எம்முடைய முழு இலக்கம் மறுமைதான், சொர்க்கம் தான். இந்த உலகம் அற்பமானது. இந்த உலகத்துக்காக போட்டி போட்டு விட வேண்டாம். அல்லாஹ்வுடைய தூதர் எதை பயந்தார்கள் இந்த உம்மத்தின் மீது? எதை பயந்தார்கள்? உம்மத்தினர்கள் வறுமையிலே செத்து போவார்கள்டா, எதிரிகள் நான் கொல்லப்பட்டு விடுவார்கள் என்றா, வறுமையில் சாகுவதை அல்லாஹ்வுடைய தூதர் பயப்படவில்லை. எதிரிகளால் கொல்லப்படுவார்கள் என்று பயப்படவில்லை. சகோதரர்களே, தாய்மார்களே, உம்மத்துகள் சொத்து செல்வம் இல்லாமல், வீடு வாசல் இல்லாமல் அலைந்து விடுவார்களே, ஏழையாக போய் விடுவார்களே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மல் ஃபக்ர அக்ஷா அலைக்கும், உங்கள் மீது நான் வறுமையை பயப்படவில்லை. வலாகின் அக்ஷா அலைக்கும் அன் துபஸத அலைக்கும் துன்யா கமா புஸிதத் அலா மன் கான கப்லக்கும், உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு போல உலகம் விசாலமாக்கி கொடுக்கப்பட்டு அவர்கள் எப்படி இந்த உலகத்துக்காக வேண்டி போட்டி போட்டார்களோ ஒருவரை ஒருவர், அதுபோல நீங்களும் போட்டி போட்டி நீங்கள் அழிந்து விடுவீர்களோ என்பதைத்தான் நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர். அல்லாஹ் சொல்றான், இந்த உலகம் இருக்கிறது ஏமாற்றக்கூடிய ஒரு பொருள், ஏமாற்றக்கூடிய ஒரு பொருள் அல்லாஹ் சொல்றான். அதனால கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடியானுடைய சிந்தனை அப்படியே திருப்புகிறான் மறுமையின் பக்கம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி தன்னுடைய தோழர்களுக்கு மறுமையை தான் ஞாபகப்படுத்துவார்கள். மறுமையின் விசாலத்தை, சொர்க்கத்தின் பெருமதிகளை, நரகத்தின் பயங்கரத்தை பற்றி ஞாபகப்படுத்துவார்கள். ஏன்? என்னுடைய உம்மத்துக்கு சொர்க்கம் ஆசை வரட்டும், நரகத்தின் மீது பயம் வரட்டும். அடிக்கடி சொல்லுவார்கள் சொர்க்கத்துடைய இன்பங்களை பற்றி. சஹாபாக்கள் ஏதாவது ஒன்று செய்து கொண்டிருந்தால் சொல்லுவார்கள், நீ அதை விட்டு விட்டு சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லி. ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரம் நாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்ன செய்கிறாய்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும் மரம் நாட்டிக் கொண்டிருக்கிறார் என்று. நாட்டிக் கொண்டிருக்கக்கூடியவற்றை கேட்கிறாங்கன்னா ஏதோ சொல்லி கொடுக்க போறாங்க. அவர் சொன்னார், யார சொல்லலாம், மரம் நாட்டிக் கொண்டிருக்கிறேன் யார சொல்லலாம். அப்படியா?
நான் ஒரு பெருமதியான ஒரு கலிமா சொல்லித்தாரே, நீ அதை சொன்னால் உனக்கு சொர்க்கத்திலே ஒரு மரம் நாட்டப்படும். உலகத்திலே நீ மரம் நாட்டாய், நீ மரணித்தால் அடுத்தவர்கள் பயன் பெறுவார்கள், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ஒரு பெருமதியான ஒரு கலிமாவை சொல்லித் தருகிறேன், அதை நீ சொல்லிவிட்டால் உனக்கு சொர்க்கத்திலே ஒரு மரம் நாட்டப்படும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று சொல்லி சொர்க்கத்திலே உனக்காக ஒரு மரம் நாட்டப்படும் என்றார்கள். முழு சிந்தனையும் திருப்பினார்கள் சொர்க்கத்தின் பக்கம். முழு சிந்தனையும் திருப்பினார்கள் சொர்க்கத்தின் பக்கம். உமைர் இப்னு ஹமாம் ரலியல்லாஹு அவர்கள் பத்ருடைய யுத்தகலம், யுத்தம் நடக்கிறது அகோரமாக. அவர்கள் ஒரு பக்கமாக உட்கார்ந்து ஈச்சம்பழம் தின்று கொண்டிருக்கிறாங்க. ஏன்? கடுமையான பசி, ஈச்சம்பழம் தின்று கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கூமு இலா ஜன்னத்தின் அர்து அஸ்ஸமாவாத்து வல் அர்து, எழும்புங்கள், ஓடுங்கள் அவசரமாக. எதன் பக்கம்? சொர்க்கத்தின் பக்கம். அந்த சொர்க்கம் எவ்வளவு விசாலமானது தெரியுமா? வானம் பூமி அளவு அகலமுள்ள சொர்க்கம். அவ்வளவு விசாலமான சொர்க்கத்தின் பக்கம் அவசரமாக ஏறி போங்க, முன்னேறி போங்கன்னு சொன்னதோட உமைர் இப்னு ஹமாம் ரலியல்லாஹு அவர்கள் ஆசையோடு எழுந்தார்கள். ஈச்சம் பழத்தை தூக்கி வீசிவிட்டு யுத்த களத்துக்கு போனார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். சஹாபாக்கள் சொர்க்கம் என்றால் உயிரை விட தயார். சொர்க்கம் கிடைக்கிறதா, என் உயிரை கொடுத்தால் அதற்கு நான் தயார் என்று போனார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜுலைபீப் ரலியல்லாஹு அவர்கள் பெருமதியான ஒரு சஹாபி, ஒரு வாலிபர், அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிக விருப்பமான ஒரு சஹாபி, ஒரு ஏழை மனிதர், திருமணம் கூட முடிக்காதவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் கேட்டார்கள் ஜுலைபீப் ரலியல்லாஹு பார்த்து, யா ஜுலைபீப், ஜுலைபீபே நீ திருமணம் முடிக்க மாட்டியா? யா ரசூலல்லாஹ், எனக்கு யார் யா ரசூலல்லாஹ் பொன் தர போறாங்க? எனக்கு என்ன இருக்குது? வசதி வாய்ப்பு இல்ல. வசதி வாய்ப்பு இன்றைக்கு ஜப்பான் விசா பட்டிக்கணும், ஜப்பான் மாப்பிள்ளை இருக்கணும், யூகே மாப்பிள்ளை இருக்கணும், பொன் கொடுக்கறேன்டா. அட அவனுடைய இஸ்லாத்துடைய தரம் என்னன்றது பார்க்கிறதுக்கு யாரும் இல்லை. இஸ்லாத்துடைய தரம் என்ன? இவன் என்னுடைய மகளை நரகை விட்டும் காப்பானா? பார்த்த பெற்றோர்கள் எத்தனை பேர்? பார்த்து திருமணம் முடிச்சு கொடுத்தவங்க எத்தனை பேர்? இருந்தாலும் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான். போயிட்டு வந்துட்டாருண்டா பொன் கொடுக்க ரெடி. உலகத்துக்காக வேண்டி திருமணம் நடத்தி வைப்பதற்கு தயார். ஆனா இந்த ஜுலைபீப் ரலியல்லாஹு அவங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு ஒன்றும் இல்லை, யா ரசூலல்லாஹ், ஜுலைபீப் நீங்க திருமணம், யா ரசூலல்லாஹ் எனக்கு ஒன்றும் இல்லை, யார் திருமணம் முடிச்சு கொடுக்க போறாங்க? சொன்னாங்க, ஜுலைபீப் உனக்கு நான் திருமணம் முடிச்சு தாரேன், உனக்கு நான் திருமணம் முடிச்சு வைப்பேன். ஜுலைபீப், என் அன்சாரியுடைய வீட்டுக்கு போய் சொல்லு, நான் அனுப்பி வைத்ததாக சொல்லி அவர்களிடத்துல சொல்லு, உங்களோட மகளை எனக்கு திருமணம் முடிச்சு தாங்கன்னு கேளுங்க. சொன்னதோடு ஜுலைபீப் ரலியல்லாஹு அந்த வீட்டை தேடி போகிறார்கள். போனதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வச்சாங்க, உங்களோட மகளை பெண் கேட்டு அனுப்பி வச்சாங்கடா. இந்த நேரம் பாப்பா பார்க்கிறார், அவள் ஒரு அழகான ஒரு பெண், வசதியான குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண். அந்த நேரம் வாப்பா சொல்றாரு, பெண்ணை பெற்ற வாப்பா சொல்றார், ஜுலைபீப் உனக்கு இந்த மகளை தாரதா? உனக்கு என்ன வசதி வாய்ப்பு இருக்கிறது? எதை வைத்து தருவது என்றெல்லாம் சொன்னதோட அடுத்த பக்கமாக பெண்ணை பெற்ற உம்மா பேசுறாங்க, அப்படி முடிச்சு கொடுக்கலாது. இந்த மதீனாவுடைய எத்தனையோ அழகான வாலிபர்கள் எத்தனையோ பேர் வந்தாங்க, அவங்களுக்கே முடிச்சு கொடுக்கல, இவருக்கு முடிச்சு கொடுக்கிறதா என்று இவங்க பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரம் ஜுலைபீப் ரலியல்லாஹு அவர்கள் கேட்ட விஷயம், உள்ளால் இருக்கக்கூடிய அந்த யாரு மணப்பெண், யாரை பெண் கேட்க சொன்னாங்களோ அந்த பெண்ணுக்கு கேட்டுட்டு, இந்த பெண் யார் தெரியுமா? ஒரு தீன்தாரி. இந்த பெண்ணுக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒருவரை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் என்றால், அவன் ஏழையாக இருந்தாலும் அதில் பரக்கத்து உண்டு என்று தெரியும். அந்த நேரம் உள்ளாலே இருந்த அந்த குமர பெண் பேசுறாங்க, ஒரு காலமும் நான் அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பி வைத்தவரை திருப்பி அனுப்ப மாட்டேன், அவரை திருமணம் முடிக்க நான் தயார் என்று கபூல் செஞ்சார். இதுதான் தீனுள்ள பெண். உருவாக்குங்க தீன்தாரிகளை, உலகத்தை பார்த்து திருமணம் முடிக்க கூடியவர்களை உருவாக்கி விடாதீர்கள். பெற்றோர்களே, தீனை பார்த்து முடிக்கக்கூடியவர்களை உருவாக்குங்கள். அது மணமகனாக இருக்கட்டும், மணமகளாக இருக்கட்டும். இன்று திருமணம் என்பது உலகத்துக்காக மாறிவிட்டது.
உலகத்துக்காக. சொத்து செல்வம் இருந்தால் தான் திருமணம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்து வைத்தார்கள். முடித்து வைத்த முதல் இரவு சந்தோஷமாக இருக்க வேண்டிய அந்த இரவு அல்லாஹ்வுடைய தூதருடைய அழைப்பு வருகிறது. யா கைலல்லாஹி ரக்கபி, அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்வதற்குரிய நேரம் வந்து விட்டது, தயாராகுங்கள் என்று சொன்ன அழைப்பு ஜுலைபி ரலியல்லாஹு அவர்களுக்கு கேட்டு விட்டது. உடனே எழுந்தார்கள், வேகமாக போகிறார்கள். வேகமாக போகிறார்கள். மனைவி கிட்ட சொல்லிட்டு கூட போகல, வேகமாக போனவர்கள் அந்த யுத்தத்திலே ஷஹீதாக்கப்படுகிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் தேடி திரிகிறார்கள். யார் யாரை காணவில்லை, யார் யார் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒருவரை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? என்னுடைய நண்பன் ஜுலைபியை காணவில்லை, தேடிக்கொண்டிருக்கிறேன். அந்த நேரம் பார்க்கிறாங்க, சுமார் 7 பேர்களுக்கு மத்தியிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஜுலைபி ரலியல்லாஹு அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார்கள், தூக்கி தன்னுடைய மடியில நெஞ்சோடு சேர்த்து வைத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே கண்ணால் கண்ணீர் வடிகிறது. அந்த நேரத்திலே சொன்னார்கள், ஜுலைபு மின்னி வ அன மின்ஹு, ஜுலைபி என்றென்றும் உள்ளவன், நான் அவரென்றும் உள்ளவன் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முகத்தை வலது பக்கம் இடது பக்கம் திருப்பி கொண்டிருந்தார்கள். சஹாபாக்களுக்கு விளங்கவில்லை, எதற்காக இப்படி செய்கிறார்கள். அந்த நேரம் கேட்டார்கள் சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், எதற்காக வேண்டி உங்களுடைய முகத்தை திருப்பினீர்கள் வலதும் இடதுமாக? அந்த நேரம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஜுலைபி திருமணம் முடித்த முதல் இரவு அல்லாஹ்வுடைய அழைப்பு வந்த ஒன்றுக்காக வேண்டி தன்னுடைய அனைத்து சுகங்களையும் இன்பங்களையும் தூக்கி எறிந்து விட்டு வந்தாரே, வந்து அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாகினார். இவருக்கு அல்லாஹ் கொடுத்த வெகுமதி என்ன தெரியுமா? ஹூருல் ஈன்கள் அவரை கட்டி அணைப்பதற்கு போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் என்னுடைய முகத்தை இருபக்கமும் திருப்ப முடியாமல் நான் ஒவ்வொரு பக்கமாக நான் திருப்பிக் கொண்டிருந்தேன். அதை என்னால் பார்க்க முடியாது, அவர் பார்க்க முடியாது என்ற ஒன்றுக்காக என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களை, என்ன சொல்ல வருகிறேன் என்றால், வாலிபர் யார்? ஜுலைபி ரலியல்லாஹு, ஏழை வாலிபர். சமூகத்தில் வேண்டுமென்றால் தரம் குறைவாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய பார்வையில் தீன் இறுக்கமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது என்ன? வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிமல்லால் மரணித்து விடாதே என்பது அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. நான் மரணிப்பது இஸ்லாமிய மரணமாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். அல்லாஹ் கொடுத்த உயர்வான கண்ணியம் தான் இது. அன்பார்ந்தவர்களே, அதே போலதான் எம்முடைய வாழ்க்கை எந்த முடிவை நோக்கி போகிறது? நாம் எப்படி உள்ரங்கம் வாழலாம், வெளிரங்கம் எப்படியும் வாழலாம். ஆனால் உள்ரங்கம் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுக்கு தெரியும் ரகசியம். யாருடைய வெளித்தோற்றத்தை பார்த்தும் வெளி விடயங்களை பார்த்து முடிவெடுத்து விடாதீர்கள். இவர் மோசமானவன், ஒதுக்கப்பட வேண்டும் என்று. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உள்ரங்கம் அறிந்தவன் அல்லாஹ். ஒரு காலமும் அல்லாஹ் வெளிரங்கத்தை பார்த்து முடிவு கொடுக்க மாட்டார். இது அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்நாளில் பல சஹாபாக்களுடைய சரித்திரங்களில் கண்ட விஷயம். சஹாபாக்கள் வெளிரங்கத்திலும் சுத்தமானவர்கள், உள்ரங்கத்திலும் சுத்தமானவர்கள். எம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். எம்முடைய வெளிரங்கம் எப்படி? உள்ரங்கம் எப்படியோ வெளிரங்கம் அப்படித்தான் இருக்கு. உள்ரங்கம் எப்படியோ வெளிரங்கம் அப்படித்தான் இருக்கும். சிலர்கள் சொல்லுவார்கள், நாங்க இபாதத்தோடு இருக்கிறோம், எங்கட உள்ளத்துல தக்வா பயமெல்லாம் இருக்குது என்று சொல்லுவாரு. ஆனா வாழ்க்கையை பார்த்தால் தொழுகை இருக்க மாட்டார். வாழ்க்கையை பார்த்தால் ஹராம் இருக்கும். வட்டியோடு தொடர்பாக இருப்பார். இன்று வட்டி எம் சமூகத்தை ஆட்டிக் கொண்டிருக்கிறது. மறைமுகமாக எத்தனை மல்டி மில்லியன்ஸ் இன்றைக்கு வட்டியோடு புரளுகிறார்கள். சாதாரணமான ஒரு வியாபாரம் கோடிக்கணக்கில் செய்யறாங்க. கோடிக்கணக்கில் கையில பணம் இல்லை. இவ்வளவு தந்தா உனக்கு இவ்வளவு தருவேன். யார் சொன்னது ஹலால் என்று? யார் சொன்னது ஹலால் என்று? அந்த வியாபாரத்துடைய முறை படித்தீர்களா? இன்னைக்கு சர்வசாதாரண ஒரு நாளைக்கு 50,000 ப்ராஃபிட் எடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் எடுக்கக்கூடிய லாபம் அது சுத்தமான ஹலாலா என்று பார்த்தீர்களா? உலமாக்களை அணுகி கேட்டீர்களா?
நீங்கள் நினைப்பதெல்லாம் வியாபாரம் கிடையாது. வியாபாரத்துக்கு என்ற ஒரு இலக்கணம் உண்டு. நாம் எல்லாம் உண்மை முஸ்லிம்களாக மரணிக்க வேண்டும். சகோதரர்களே, தாய்மார்களே, சம்பாதிக்கலாம், எப்படியும் சம்பாதித்து கோடீஸ்வரனாகி விடலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நாளை மறுமையின் கேள்வி, அந்த கேள்விகள் முடியும் வரை ஒரு அடியான் காலை அசைக்க முடியாது. அதிலே ஒரு கேள்வி அல்லாஹ் இரண்டாக கேட்பான். அந்த கேள்வி பணம் சம்பந்தப்பட்ட கேள்வி. மின் ஐன இக்தஸபஹு வ ஃபீமா அன்ஃபகா, எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய் என்று அல்லாஹ் கேட்பான். சம்பாதித்த விதம் கள்ள வழியிலாக இருந்தால் காட்டியாக வேண்டும். உலகத்தாருக்கு மறைக்க முடியும் சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுக்கு மறைக்க முடியாது. சம்பாதிக்கும் விதம் காட்டியாக வேண்டும், செலவழிக்கும் விதமும் காட்டியாக வேண்டும். செலவழிக்கும் இலக்கணம் இன்று சரிதானா? சம்பாதிக்கும் முறை சரிதானா? ஹராத்தை கொண்டு சம்பாதிக்கிறோம் என்றால் வட்டியோடு, அடுத்தவனுக்கு அநியாயம் செய்து, அடுத்தவனுடைய தொழிலுக்கு எதிராக தொழில் செய்து, இந்த பணம் ஹராம். இந்த ஹராத்தை தானும் உண்டு, தன் குடும்பத்துக்கும் கொடுத்தால் அவர்களுடைய உடம்பும் வளர்க்கப்படுகிறது. ஹராத்தை கொண்டு மறந்து விடாதீர்கள். யார் அவர்கள்? அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரக நெருப்பை விட்டு காத்துக் கொள்ளுங்கள் ஈமான்தாரிகள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. எம்முடைய குடும்பத்தை நாம் நரகை விட்டும் காக்கும் வழியாயிரு. ஹராத்தை உண்ண கொடுத்தால் அவர்கள் தன்னை தயார்படுத்துகிறார்கள் நரகத்துக்கு. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஐயமா அபதின் நபத லஹ்முஹு மினஸ் ஸுஹ் வர்ரிபா ஃபன்னாரு அவுலா பிஹி. யாருடைய உடல் ஹராத்தை கொண்டு, வட்டியை கொண்டு வளர்க்கப்படுமோ அந்த உடல் நரகத்துக்குத்தான் தகுதியில்லை, நரகத்துக்குத்தான் தகுதி. நாடை கலாச்சாரங்களை பார்க்கும் போது சகோதரர்களே, இந்த ரகசியத்தை நீங்கள் புரிய வேண்டும். தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த ரகசியத்தை நீங்கள் புரிய வேண்டும் அவசியம். ஏன் இந்த சமூகத்தில் இருந்து ஜில்பாபு கலந்தது? ஜில்பாப் பஜாரில் இன்னைக்கு ஜில்பாப் இருக்குதா? ஜில்பாப் இருக்குதா? ஜில்பாபுகளை காணல. அவன் போட்டானே ஒரு போடு, அதோட கலண்ட ஃபேஸ் கவரை காணல. இன்னைக்கு எல்லாமே ஃபுல் மேக்கப், எல்லாம் மேக்கப் பேக்கேஜ். இன்னைக்கு பேக்கேஜ் தன்னை அலங்கரிச்சு காட்டோடும் எடுத்தவங்களே. ஏன் இந்த ஆசை வந்துச்சு? அதுக்காக டேப்லெட், கிரீம், வேறு வேறு என்னென்னமோ எல்லாம் பாவிக்கிறாங்களே. என்ன காரணம்? யாருக்கு அலங்கரித்து காட்டுவதற்காக நீ இப்படி செய்கிறாய் என்று கேட்டால், அன்பார்ந்த தாய்மார்கள், சகோதரிகள், என்ன பதில் சொல்ல முடியும்? தன் கணவனுக்கு என்று சொல்ல முடியுமா? கணவனுக்காக இருந்தால் நீ வீட்டுக்குள் தான் செய்ய வேண்டும், ரோட்ல அல்ல, ரோட்ல அல்ல. ஆடை கலாச்சாரம் எங்கே போனது? எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு விதம். வேதனை என்று எத்தனை பேர் எடுத்தீர்கள்? நரகை விட்டும் காக்கும் பொறுப்பு ஆண்களுடைய பொறுப்பு. ஆண்களே, நீங்கள் கைவிட்டு விட்டீர்கள் என்றால், உங்கள் பிடிக்கயிறை நீங்கள் விட்டு விட்டால் எந்த திசையில் ஓடும் என்று தெரியாது. அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அனாச்சாரங்களும் கலாச்சார சீர்கேடுகளும் இன்று புகுந்து சீரழிக்கிறது சமூகத்தை. இவைகளுக்கு காரணம் ஆண்கள் கண்மூடித்தனமாக நடந்ததுதான். திட்ட தெளிவான உண்மை. இந்நிலையில் உங்கள் குடும்பத்தை உங்களால் பாதுகாக்க முடியுமா நரகத்தை விட்டு? ஏன் ரோஷம் வர மாட்டார்? ஏன் ரோஷப்படக்கூடாது? தன்னுடைய மகள், தன்னுடைய குமர மகள் அலங்கரித்து பாதையிலே போகிறார் என்றால் எத்தனையோ பேர் பார்க்கிறான். இந்த விடயத்தில் அவளை பெற்றெடுத்த பெற்றோருக்கு ரோஷம் வர மாட்டாதா? கூட பிறந்த சகோதரருக்கு ரோஷம் வர மாட்டாதா? அதை விட ஒரு படி மேல், அவளை கரம் பிடித்து சொர்க்கம் வரை அழைத்து போக வேண்டிய பொறுப்பை ஏற்ற கணவனுக்கு ரோஷம் வரக்கூடாதா? எத்தனை கணவன்மார் ரோஷப்பட்டீர்கள். பெருநாளுடைய காலம் வருகிறது. மாஷா அல்லாஹ், பஜார் இறங்கி பார்த்தா பர்ச்சேஸ் 27 இரவு. அது கூட மறந்து லைலத்துல் கத்ருடைய பாக்கியம் கிடைக்க வேண்டிய இரவு, அதை கூட இழந்து, அன்பார்ந்தவர்களே, கொண்டாட்டம் என்றால் இந்த உம்மத்தின, இந்த சமூகம் என்னவோ நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கொண்டாடுங்க,
எதையும் கொண்டாடுங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லுகிறது இதுதான் கொண்டாட்டம். ஈதுல் ஃபித்ர் என்பது எல்லோருக்கும் உள்ள பெருநாள் கிடையாது. அது அன்றைய நாள் யௌமுல் ஜஸா, கூலி கொடுக்கப்படக்கூடிய நாள். வேலை செஞ்சவனுக்கு மட்டும்தான் கூலி, வேலை செய்யாதவனுக்கு கூலி கொடுக்க மாட்டான் அல்லாஹ். ரமதானில் பயன்படுத்தினவன், அமல் செய்தவன், ரமதானில் அதிகம் சதகா கொடுத்தவர், இவருக்கு தான் கூலி. அட தராவீக இல்லாம நீ எனக்கு கூலிய தாய் அல்லாஹ் நின்றா கொடுப்பான் அல்லாஹ். யௌமுல் ஜஸா, வானத்தில் அதனுடைய பேர். அன்பார்ந்தவர்களே, சமூகம் சீர்கேட்டின் பக்கம் போய் கொண்டிருக்கிறது. நான் சொல்ல வந்த விடயம் என்ன தெரியுமா? ஹராமான அந்த சம்பாத்தியத்தின் விளைவு பெண்களிலே பிரதிபலிக்கிறது. எதை வைத்து சொல்லுகிறேன்? பெண்களுடைய ஆடை கலாச்சாரம், அலங்காரங்கள். அன்பார்ந்தவர்களே, ஆடை இறக்கிறவன் அல்லாஹ், அலங்காரத்தை இறக்கிறவன் அல்லாஹ். என்ன சொல்லுகிறான் தெரியுமா? கத் அன்ஸல்னா அலைக்கும் லிபாஸா, நான் தான் ஆடை இறக்கினேன். கத் அன்ஸல்னா அலைக்கும் லிபாஸா யுவாரி சௌஆத்திக்கும், உட உடம்பை மறைப்பதற்கு வரீஷா, அலங்காரத்தை இறக்கினவன் நான். வலிபாசு தக்வா ذلك خير, ஆடையையும் அலங்காரத்தையும் இறக்கியவன் நான், நானே சொல்லுகிறேன் உனக்கு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். தக்வாவுடைய ஆடை சிறந்தது. எல்லா ஆடையும் எடுத்து கொடுத்திருக்கிறோம். தக்வாவுடைய ஆடை கிழிந்து போய்விட்டது. அன்பார்ந்தவர்களே, அதனால தன்னை மறைத்து வாழ வேண்டும் என்பதை மறந்து விட்டார்கள் பெண்கள். தான் திரைக்கு பின்னால் இருக்க வேண்டும் என்பதை மறந்து விட்டார்கள். வழியை திறந்து கொடுத்தவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏன் மறந்தார்கள்? அல்லாஹ்விடத்தில் தௌபாவுக்காக உட்கார்ந்து இருக்கிறோம். என் பாவங்களை ரப்பு மன்னிக்க வேண்டும். தவறு என்று தெரிந்து தெரிந்து செய்கிறோம் என்றால் அல்லாஹ் எப்படி மன்னிக்க போகிறான்? சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய வேதம் என்ன சொல்லுகிறது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான், நபியே குல்லி அஸ்வாஜி, உட மனைவிமாருக்கு சொல்லுங்க, வபனாத்திக், உட மகள்மாருக்கு சொல்லுங்க, வனிசாஇல் முஃமினீன், முஃமின்களுடைய புள்ளகளை கூப்பிட்டு சொல்லுங்க, பெண்களை கூப்பிட்டு சொல்லுங்க நபியே, யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன, ஜில்பாபுகள் மூலம் அவர்களை மூடி மறைக்க சொல்லட்டும். சுபஹானல்லாஹ். இருக்கலாம் இலக்கணம் பேசுறவங்க இருக்கிறார், அறிவாளிகள். நாங்க உடுக்குற இப்ப அந்த உள்ளத்துல நாங்க சுத்தண்டுவாங்க. ஆனா உள்ளத்தின் வெளிப்பாடு வெளியே வழங்குது. ஒரு பழம் மேல லேச கருத்திருக்கின்ற அர்த்தம் என்ன தெரியுமா? உள்ளுக்கு விஷயம் இருக்கு, உள்ளுக்கு பழுதி, அதனால வெளியே வழங்குது. அடுத்தவனுக்கு அலங்கரித்தால், அடுத்தவன் என்னை பார்த்து ரசிக்க வேண்டும் என்று ஆடை அணிந்தால், அலங்கரித்தால், அன்பார்ந்தவர்களே, அர்த்தம் உள்ளால பழுதி. வாலிபர்களே, உங்கள் வாழ்க்கைக்கு துணைவி தேவை. தெரிவு செய்யுங்கள் தீன்தாரியை தெரிவு செய்யுங்கள். இல்லை என்றால் வாழ்க்கையே நாசம். அதிகமானவர்கள் அழகையும் அலங்காரத்தையும் பார்த்து திருமணம் முடித்தவர்கள் இன்று கை சேதத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தீனுடைய பெண்ணை முடித்துக் கொள் என்றார்களே. பரக்கத் அங்கே இருக்கிறது பரக்கத். ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவள் உருவாக்கப்பட வேண்டும் தீன்தாரிகளாக. பெண்ணை பெற்ற பெற்றோர்களை உருவாக்குங்கள் தீன்தாரிகளாக. அவிழ்த்து விட்டு விட வேண்டாம். அவர்கள் வாழ்வதற்கு முறை உண்டு. தெரியவில்லை, ஆளுங்கள் அழுகுங்கள், சொல்லித் தருவார்கள். பெற்றெடுத்து பேர் வைப்பதற்கு மட்டும்தான் ஹசரத் வேண்டுமா? வாழ்வதற்கு வழி சொல்லித் தர தேவையில்லையா? எம்மிடத்தில் எதுவும் இருக்கிறது, எப்படியும் வாழ்வோம் என்ற ஒரு கோட்பாடு இந்த சமூகம் போகிறார்கள் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். போய் முடியக்கூடிய இடம் பயங்கரமாக இருக்கு. இன்றைய சமூகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது அனாச்சாரங்களுக்கு. இன்னைக்கு பர்த்டே ஃபங்க்ஷன், மெஹந்தி ஃபங்க்ஷன், கல்யாணம் ஒன்று வந்து அல்லாஹ் பாதுகாக்கும். நாள் கணக்கு கல்யாணம், லட்சக்கணக்கு மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு செய்தவர்கள் இருக்கிறீர்களா? அல்லாஹ் கிட்ட அழுது தௌபா செய்யும். வீண் விரயம், உணவில் வீண் விரயம் செய்து விடாதீர்கள். குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, உண்ணுங்கள் பருகுங்கள், வீண் விரயம் செய்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்றான். அவங்க அப்படி செஞ்சாங்க, நான் இப்படி செய்யணும் ஒரு பெருமை வேண்டாம். வேண்டாம் சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த பெருமை அல்லாஹ் வெறுக்கிறான். அதை விட ஒரு கேவலம் என்ன தெரியுமா? பேபி ஷவர் சர்வசாதாரணம். எந்த வைஃபுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லி பேபி ஷவர்.
அதை கூட வீடியோ எடுத்து அவர் ஸ்டேட்டஸ்ல அல்லாஹ் பாதுகாக்கவே. எவைகள் எல்லாம் மறைக்க வேண்டிய விடயங்களோ அவைகள் எல்லாம் அம்பலமாக வந்து விட்டது என்றால் காரணம் என்ன தெரியுமா? அது ஹராத்துடைய விளைவுதான், ஹராமான சம்பாதிப்புடைய விளைவுதான், வேறொன்றும் கிடையாது. ஹராமான சம்பாதியத்தில் உடம்பு வளர்க்கப்படுமாக இருந்தால் அந்த உடம்பு தயாராகிறது நரகத்தில் என்றால் உடுக்குற உடுப்பு ஜில்பாவா இருக்குமா? உடுக்குற உடுப்பு ஜில்பாவா இருக்குமா? இல்லை சகோதரர்களே, தாய்மார்களே, அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆடைகளில் குறைவு வருமாக இருந்தால், தளர்வுகள் வருமாக இருந்தால் நினைத்துக் கொள்ளுங்கள், ஹராத்தை கொண்டு என் உடம்பு வளர்க்கப்பட்டிருக்கின்ற வாப்பா சம்பாதித்து தந்திருக்கிறார் ஹராத்தை. அன்பார்ந்த வாலிப பெண்களே, நீங்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள் அல்ல. அல்லாஹ் உங்களுக்கென்று நாளை மறுமையில் விசேஷமான ஒரு ஏற்பாடு செய்து வைத்திருக்கார். உங்களுக்கு தெரியுமா? அது என்ன தெரியுமா தாய்மார், அன்பார்ந்த சகோதரிகளே? நாளை மறுமையின் அரசுடைய நிழல் இருக்கிறது. அந்த நிழலை அல்லாஹ் விசேஷமானவர்களுக்கு மட்டும்தான் இடம் கொடுப்பார். அதிலே ஒரு கூட்டம் யார்? ஷாபுன் நஷாஃபி இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளோடு வழிபட்டு அல்லாஹ்வுடைய கட்டளை எடுத்து நடந்து வாழ்ந்தார்களே, அப்படியான வாலிபர்கள் வாலிப பெண்களுக்கு என்று அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அந்த இடம் அர்ஷுடைய நிழல் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு தகுதியானவர்களாக நீங்க மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? இந்த வயதிலே இருந்து நீங்கள் உங்களை ஜில்பாபுடைய வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக மாற்றுங்கள். அதனுடைய பரக்கத்தை நிச்சயமாக நீங்கள் உங்கள் சந்ததிகளிலே பார்ப்பீர்கள். அன்பார்ந்தவர்களே, பணம் பெருகட்டும் பரவாயில்லை, ஆனால் இன்னும் ஒரு பெரும் சோதனை என்ன தெரியுமா? பணம் கிடைக்க வேண்டியவருடைய கையில் தான் கிடைக்க வேண்டும். அப்படி கிடைக்கவில்லை என்றால் அது சோதனை. பணத்தை கொண்டு சொர்க்கத்தை சம்பாதிப்பார் யாரோ அவருடைய கையில் கிடைத்தால் அது பாக்கியம், நிஅமத்தி. அல்லாஹ் அதுக்கு ஒரு பேர் சொல்றான், ஃபضل. அது அருட்கொடை அல்லாஹ் சொல்றான். அப்படி இல்லையா? உலகத்துக்காக, உலக அலங்காரத்துக்காக இது மட்டும்தான் நோக்கம் என்றா இதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஃபித்னா, சோதனை. நம்முடைய சொத்துகள் சோதனையாக விடக்கூடாது, அருளாக மாற வேண்டும். அதனால் அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய பலமான எச்சரிக்கைகள் பல உண்டு. இன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைகளை எல்லாம் மீறி இந்த சமூகம் யகூதியத்தை நஸ்ரானியத்தை புகழ்த்தி வைத்திருக்கிறார்கள். அது அலங்கரித்து காட்டப்பட்டிருக்கிறது. அதற்கென்று எவ்வளவு பெருமையான ஒரு அட்வர்டைஸ், பெருமை, அதில் ஒரு பெருமை. என்ன பெருமை இருக்கிறது? யாருக்காக இந்த அலங்காரம்? அல்லாஹ் பார்ப்பதை அசிங்கப்படுத்தி விட்டு மனிதர்கள் பார்ப்பதை மட்டும் அலங்கரித்தால் என்ன புகழ் இருக்கிறது? நாளை மறுமை ஈழேற்றம் கிடைத்து விடுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வலா இலா அம்வாலிக்கும். அல்லாஹ்வோட வெளி தோற்றத்தை, அதே போல அல்லாஹ்வோட சொத்து செல்வங்களை பார்க்கிறது இல்லை. இது பார்க்கிற மனுஷன். அல்லாஹ் பார்க்கிறான் இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும், உங்களுடைய உள்ளங்களையும் செயல்களையும் பார்க்கிறான். அல்லாஹ் பார்ப்பதை சீராக்குகிறார். உண்மை முஸ்லிம்களாக மரணிக்க வேண்டுமா? ஈடேற்றமான மரணம் கிடைக்க வேண்டுமா? மரணித்து காட்டினார்களே எமக்கு முன்னால் ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா, சொர்க்கத்தை பார்த்து சிரித்தவர்களாக, அந்த மரணம் வேண்டுமா? புஸ்து வரப்பில் கஅபா என்று ஹராம் பின் மில்ஹான் ரலியல்லாஹு அவர்கள் மரணிக்கும் போது சொன்னார்களே, கஅபாவுடைய ரப்பின் மீது ஆணையாக வெற்றி அடைந்து விட்டேன் என்று, அந்த மரணம் வேண்டுமா? வாழுங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஏற்ப, அன்பு நபியுடைய கலாச்சாரத்துக்கு ஏற்ப வாழுங்கள். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் கீறிய கோட்டை தாண்ட மாட்டார்கள். ஒரே ஒரு சோதனைக்காக அல்லாஹ் படித்து தந்த மிக பெரும் பாடம் தான் உஹதுடைய யுத்தகலம். ஏன் தோல்வியாக மாறியது? அல்லாஹ் உம்மத்துக்கு படித்து தந்த மிக பெரும் பாடம் அது. ஆரம்ப கட்டம் வெற்றி அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபட்ட உண்டுக்காக. ஜபல் ருமாத்திலே இருந்து இறங்கிவிடக் கூடாது. என்னுடைய தோழர்கள் வெட்டப்பட்டு துண்டம் துண்டமாக்கப்பட்டு அவருடைய மாமிசங்களை மிருகங்கள் தின்றாலும் சரி, பறவைகள் தூக்கி கொண்டு போனாலும் சரி, அந்த 50 பேரும் இறங்கிவிடவே கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அப்துல்லாஹ் பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையின் கீழ் நிறுத்தாட்டினார்களே, அவர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள், இடம் காலியாக இருக்கிறது, காவிர் எல்லாம் விரண்டோடி விட்டார்கள், கனிமத்துகளை புறக்க போய்விடுவோம் என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை வருவதற்கு முன்னால் இறங்கி போனார்கள். அதற்கு பின்னால் காலித் இப்னு வலீத் அவருடைய தலைமையின் கீழ்
அந்த கூட்டம் ஜபல் ருமாத்துக்கு ஏறி தாக்கி முழு சஹாபாக்களையும் தாக்கினார்களே, அதில் 70 பேர் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அன்றைய நாள் சஹாபாக்கள் புறமுதுகு காட்டி ஓட வேண்டிய நிலை வந்ததா இல்லையா? தோல்வி வந்ததா இல்லையா? இந்த தோல்விக்கு காரணம் அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைக்கு மாற்றம் செய்தது. சகோதரர்களே, தாய்மார்களே, எத்தனை கட்டளைகள் இன்று மீறப்படுகிறது. இந்த மீறப்படக்கூடிய ஒவ்வொரு கட்டளைகளும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் பல இழப்புகளையும் பல தோல்விகளையும் அடைந்து கொண்டிருக்கிறோம். நாளாந்தம் எமக்கு விளங்காமல் இருக்கலாம், ஆனாலும் நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். நாம் இழக்கக்கூடிய தோல்விகள் மிக பெரும் தோல்வி என்ன தெரியுமா? கண் குளிர்ச்சி மிக்க சந்ததிகளை இழக்கிறோம். பெற்றோர்கள் கண் குளிர்ச்சி மிக்க சந்ததிகளை இழக்கிறோம். ஆடம்பரமும் உலகத்துக்காக உலக அலங்காரத்துக்காக வேண்டி என்று ஒரு தம்பதி வாழுகிறார்கள். அவர்கள் மூலம் வரக்கூடிய குழந்தைகள் சந்ததிகள், அவர்கள் மூலம் கண் குளிர்ச்சி அடைவதற்கு சந்தர்ப்பம் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். கேளுங்கள் ரப்பிடத்தில், ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன். யா அல்லாஹ், என்னுடைய மனைவி மூலம் பிள்ளைகள் மூலம் எனக்கு கண் குளிர்ச்சியை தருவாயாக. அழகில் அல்ல கண் குளிர்ச்சி சகோதரர்களே, அழகில் அல்ல, பண்பில், மார்க்கத்தில், தீனில் தான் அல்லாஹ் அழகை வைத்திருக்கிறான். அல்லாஹ் பார்க்கும் இரண்டை சீராக்குங்கள். உண்மை முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் என்றால் அதை வைத்து அல்லாஹ் முடிவெடுப்பான், எப்படியான மரணத்தை என்னுடைய அடியானுக்கு கொடுக்க வேண்டும் என்று. சஹாபாக்கள் மரணித்தது போன்று நாம் மரணிக்க வேண்டும். சஹாபி தாய்மார்கள் எப்படி தீனில் உறுதியாக இருந்து மரணித்தார்களோ, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, அந்த அபூ ஜஹல் ஈட்டியால் குத்த போகிறான், நான் மார்க்கத்தை விடுகிறேன் என்ற விட்டிருப்பான். ஆனால் அவர்கள் உறுதியாக நின்றார்கள், குத்தி கொல்லப்பட்டார்களே. ஏன் இந்த முன்னுதாரணங்கள் என் சமூகத்துக்கு மறந்து போனது? சொர்க்கத்தின் தலைவி பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வாழ்ந்ததும் ஏழையாக, மரணிக்கும் போதும் ஏழையாக மரணிக்கிறார்களே. அவருடைய முழு வாழ்க்கையும் தீனாக இருந்தது. உருவாக்கியவர் யார்? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய மகள் முழு உம்மத்துக்கும் பாடமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வளர்த்து விட்டார்களே. எம்முடைய வீட்டில் இருக்கும் என்னுடைய மகளுடைய நிலை என்ன? யாருக்கு முன்னுதாரணம்? தன்னுடைய மகளுக்கு முன்னுதாரணம் இல்லாத ஒரு மனைவியாக இருப்பாளாக இருந்தால் இவர்கள் தான் கண் குளிர்ச்சியான குடும்பத்தை உருவாக்க போகிறார்களா? இந்த கேள்விக்குறியை உங்கள் முன்னால் வையுங்கள். அன்பார்ந்த ஆண்களே, அன்பார்ந்த பெற்றோர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, அன்பார்ந்த கணவன்மார்களே, இதை வைத்தாலே உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்ப வாழ்க்கையை சீராக்குவதற்கு அந்த கேள்விக்குறி ஒன்று போதும். எனவேதான் அல்லாஹ் இந்த ரமதானை தந்திருக்கிறார். டேர்னிங் பாயிண்ட், நாம் மாறுவதற்காக, என் வாழ்க்கையை மாற்றுவதற்காக. இதுவரைக்கும் நாம் ஹிஜாபுடைய விஷயத்தில் சீர்கேட்டிலே இருந்தோம், கலாச்சார சீர்கேடுகளை செய்து முடித்து விட்டோம். அல்லாஹ் மன்னிப்பாளன், இரக்கமுள்ளவன். அடியான் கேட்கக்கூடிய துஆக்களை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான். விசேஷமாக ரமலானுடைய மாதம் கெஞ்சுங்கள் அல்லாஹ்விடம், தவறு செய்து விட்டேன் யா அல்லாஹ், நீ தடுத்ததை செய்து விட்டேன், உலக அழகையும் அலங்காரத்தை மட்டும் நோக்கமாக வைத்து வாழ்ந்து விட்டேன் யா அல்லாஹ். ஆண்கள் கேளுங்கள், யா அல்லாஹ், நான் எப்படி வழிகாட்ட வேண்டுமோ என் மனைவிக்கு, என் மகளுக்கு வழிகாட்ட தவறிவிட்டேன் யா அல்லாஹ், என் மகனுக்கு வழிகாட்ட தவறிவிட்டேன் யா அல்லாஹ். இதோ உங்களிடத்திலே தௌபா செய்கிறேன். இன்றில் இருந்து நான் உணர்வோடு நடப்பேன். என் குழந்தைகளுக்கு சொர்க்க பாதையை காட்டுவேன், என் மனைவிக்கு சொர்க்க பாதையை காட்டுவேன் என்ற உறுதியை இன்ஷா அல்லாஹ் இந்த பெருமதியான இரவிலே நீங்கள் எடுங்கள். அதற்கு பின்னால் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்துங்கள். நிச்சயமாக அதற்கு பின்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு தரக்கூடிய கண் குளிர்ச்சியான வாழ்க்கை நிச்சயமாக நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். வல்லவன் அல்லாஹ் இந்த சிறப்பான இரவிலே யாருக்கெல்லாம் அவனுடைய விசாலமான ரஹ்மத்தை கொடுத்தானோ அந்த ரஹ்மத்துக்குரியவர்களாக எம்மை கபூல் செய்து, யாருக்கெல்லாம் மன்னிப்பை கொடுத்தானோ அந்த கூட்டத்திலும் அல்லாஹ் எம் அனைவரையும் சேர்த்து, யாருக்கெல்லாம் நரக விடுதலை கொடுத்தானோ அந்த கூட்டத்திலும் எம்மையும், என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய குடும்பங்கள், ஊரா உலக முஸ்லிம்களையும் சேர்த்து எம் அனைவருக்கு மேலான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸை தந்தருவானாக. யா அல்லாஹ், நாம் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. தெரிந்தும் தெரியாமல் செய்த குற்றங்கள் குறைகளை மன்னித்து மறைத்தது யா அல்லாஹ். நீ விரும்பக்கூடிய நல்லடியார்கள் என்னை சேர்த்தது யா அல்லாஹ். நீ விரும்பக்கூடிய அடிப்படை உண்மை முஸ்லிம்களாக என்னை மரணிக்க வைத்தது யா அல்லாஹ். அதற்கு தகுதியானவர்களாக என்னை கபூல் செய்து யா அல்லாஹ். எந்த கஷ்டமும் இல்லாமல் லா இலாஹ இல்லல்லாஹ்வை நாம் அடைந்து கொண்டோம் யா அல்லாஹ். ஆனால் அதனுடைய பெருமதிகள் எல்லாம் விளங்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். எத்தனையோ மாற்றங்கள் உனக்கு, உன்னுடைய நபிக்கு செய்து விட்டோம் யா அல்லாஹ். என்னை மன்னிக்கவில்லை என்றால் நாம் எல்லாம் குற்றவாளிகளாக மாறிவிடுவோம் யா அல்லாஹ். நாளை மறுமையில் எமக்கு நிம்மதி தர வேண்டியது நீ மட்டும்தான் ரப்பே.
நம் மரண படுக்கையில் இருக்கும் போது உலகமே சேர்ந்திருந்தாலும் எம்மை ஆறுதல் படுத்த முடியாது உன்னை தவிர யா அல்லாஹ் நீயே எம்மை ஆறுதல் படுத்தி விடுவாயாக, எமக்கு நிம்மதியான வாழ்க்கையை தந்து விடுவாயாக, நீ விரும்பக்கூடிய வாழ்க்கையை தந்து விடுவாயாக, நீ விரும்பக்கூடிய அமல்களை உன்னுடைய வாழ்க்கையை நிரப்பமாக்கிறியா அல்லாஹ். எவைகள் மூலமாக எம்மை உன்னுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாக்கி விடுவாயோ அந்த செயல்களை விட்டு எம்மை தூரமாக்கி விடியா அல்லாஹ். வந்திருக்கக்கூடிய சகோதரிகள் தாய்மார்களை கபூல் செய்யா அல்லாஹ். உன்னிடத்தில் தௌபா செய்ய வேண்டும், வாழ்க்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். ஒவ்வொரு நாளும் ரமலானுடைய நாட்கள் பல சிரமங்கள் கொண்டு யா அல்லாஹ் தன்னுடைய குடும்பத்தை பார்க்க வேண்டும், இஃப்தாருடைய ஏற்பாடு சஹருடைய ஏற்பாடு எத்தனையோ கஷ்டங்களை எல்லாம் சுமந்து கொண்டும் யா அல்லாஹ் உன்னிடத்தில் வந்திருக்கிறார்கள். உன் ரஹ்மத்தை தேடி யா அல்லாஹ் அவர்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. அவருடைய வாழ்க்கை ஹிஜாபுடைய வாழ்க்கை ஜில்பாபுடைய வாழ்க்கை கொடுத்து விடியா அல்லாஹ். நாளை மறுமையில் பாத்திமா ரலியல்லாஹு சொர்க்கத்தின் தலைவி அவருடைய கரத்தை பிடிக்கும் தகுதி மிக்கவர்களாக நம்முடைய பெண்கள் சமூகத்தை உருவாக்கி விடியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மான் எல்லா ஃபித்னாவுடைய வாசல்களை மூடி விடியா அல்லாஹ். இவைகள் நம் கலாச்சார சீர்கோடு அனைத்து வாசல்களையும் மூடி விடியா அல்லாஹ். வாலிபர்கள் நிறைந்திருக்கிறார்கள், அவர்களை கபூல் செய்ய அல்லாஹ். அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில பரக்கத் செய்வாயாக. அவருடைய அரசுடைய நெல்லுக்கு தகுதி அவர்களை கபூல் செய்ய அல்லாஹ். நோயாளிகள் இருப்பார்கள் யா அல்லாஹ், கடனாளிகள் இருப்பார்கள் யா அல்லாஹ், கவலை உள்ளவர்கள் இருப்பார்கள் யா அல்லாஹ். உனக்கு தெரியும் ஒவ்வொருவருடைய உள்ளம் யா அல்லாஹ். அவருடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்குமாக நீ கட்டாயம் இன்றைய நாள் இரவு நீ பதில் கொடுத்து விடியா அல்லாஹ். அவர்கள் அனைவருக்கு நிம்மதியை கொடுத்து விடியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே அனைவரை கபூல் செய்வாயாக. இந்த இரவு லைலத்துல் கத்ர் இரவாக இருக்குமாக இருந்தால் இந்த இரவிலே அமல் செய்த பாக்கியத்தையும் 1000 மாதங்களுடைய நன்மை அடைந்து கொள்ளும் பாக்கியத்தையும் எம் அனைவருக்கு நசீபாக்குவாயாக. கடைசி முடிவை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு ஆக்கி விடியா அல்லாஹ். இரக்கமுள்ள ரப்பே, இன்றைய நாள் நாமெல்லாம் நிம்மதியாக சந்தோஷமாக உன்னுடைய மாளிகையில ஒன்று சேர்ந்து தொழுதோம், துஆ செய்தோம் யா அல்லாஹ். நிம்மதியாக இஃப்தார் சஹர் செய்கிறோம் யா அல்லாஹ். குடும்பங்களோடு கணவன் மனைவியாக பெற்றோர்கள் பிள்ளைகளாக சந்தோஷமாக இருக்கிறோம் ரப்பே. யா அல்லாஹ் நம்முடைய ஈமானிய உறவு, நம்முடைய ஈமானிய ரத்தம் அந்த பலஸ்தீன் காசாவுடைய முஸ்லிம்கள் ஒவ்வொரு நாளும் குடும்பங்களை இழந்து கொண்டு உடைமைகளை இழந்து கொண்டு பல வேதனைகளோடு இருக்கிறார்கள் ரப்பே. அவர்களுக்கு நீ உன்னுடைய உதவி கரத்தை நீட்டி விடியா அல்லாஹ். அவர்கள் இழந்ததை விட சிறந்ததை அவர்களுக்கு கொடுத்து விடியா அல்லாஹ். அவசரமான விமோசனத்தை நீ அவர்களுக்கு கொடுத்து விடியா அல்லாஹ். யாரெல்லாம் இறந்தார்களோ சுகதாக்களுடைய கூடிய கொடுத்து விடியா அல்லாஹ். யாரெல்லாம் குடும்பங்களை இழந்தார்களோ அவர்களுக்கு சிறப்பானதை நீ கூடியாக கொடுத்து விடியா அல்லாஹ், பகரமாக கொடுத்து விடியா அல்லாஹ். அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யக்கூடிய சிறவேலர்கள் அவர்களுக்கு உதவியாளர்கள் அனைவரையும் யா அல்லாஹ் உன்னிடத்தில் ஹிதாயத் இருந்தால் கொடுத்து விடியா அல்லாஹ், இல்லை என்றால் அவர்கள் அடியோடு அழித்து விடியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே உள்ளால் இருந்து சூழ்ச்சி செய்பவர்களை யா அல்லாஹ் அப்படியே நீயே தூரமாக்கி விடியா அல்லாஹ். இரக்கம் உள்ளவனை நல்லவர்களாக வாழ வைத்து விடு. நீ எந்த இரண்டை பார்க்கிறாயோ அந்த உள்ளத்தையும் செயலையும் சீராக்கி விடியா அல்லாஹ். எம் அனைவருடைய கடைசி முடிவை நல்லதாக ஆக்கி விடியா அல்லாஹ். உண்மை முஸ்லிம்களாக மரணிக்கும் பாக்கி தந்து விடியா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல் என்ற கலிமாவுடைய முடிவுகளை ஆக்கி நரகை விட்டும் பாதுகாத்து மேலான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் மனை வந்து சேர்ப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.